நண்பர்களே, இன்னைக்கு பிஜிஎம்ஐல வர குதிரையை படுக்க போட்டு வெளாவரியா ஆராய்ச்சி பண்ணலாம் வாங்க. ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈர துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். இந்த ஈவெண்ட்ல மொத்தம் 2 குதிரை இருக்குது. ஒன்னு சாதாரண குதிரை, இன்னொன்னு இந்த நெருப்பு குதிரை. சாதாரண குதிரையால ஒரு தடவை தான் ஜம்ப் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி வீட்டு மேலே எல்லாம் உங்களால ஏற போக முடியாது. ஆனா நம்ம நெருப்பு குதிரையால 2 தடவை கண்டினியூஸா ஜம்ப் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி வீட்டு மேலே எல்லாம் ஈஸியா ஏறி போயிடலாம். குதிரையை கொஞ்ச நேரம் ஓட்டுனாலே அதோட கடிவாலாம் அப்புறம் ஒரு விசில் உங்க பேக்ல வந்துடும். அதை எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா அந்த குதிரை கொஞ்சம் தூரத்துல இருந்தா அதையும் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட ஓடி வந்துடும். குதிரை அதிகபட்சமா தரையில 90 கிலோமீட்டர் வேகத்திலையும் தண்ணியில 18 கிலோமீட்டர் வேகத்திலையும் ஓடும். குதிரைக்கு ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா பக்கத்துல ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து குதிரைக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ஃபியூல் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அப்படி இல்லையா குதிரையை கொஞ்ச நேரம் தரையில மேய விட்டீங்கன்னா ஃபியூலும் ஹெல்த்தும் ஆட்டோமேட்டிக்கா ரிஸ்டோர் ஆயிடும். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தனித்தனியா குதிரை வச்சிருந்தீங்கன்னா சைட்ல ஃபாலோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்திட்டீங்கன்னா உங்களுடைய குதிரையை உங்க ஃப்ரெண்டோட குதிரை ஃபாலோ பண்ணும். அவ்வளவுதான் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.